அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. மதுரை சோலை அழகுபுரம் பகுதியில் கஞ்சா விற்பனை குறித்து புகார் அளித்த முதியவரை வீடு புகுந்து இளைஞர்கள் வெட்டி இருக்கிறார்கள். இந்த சம்பவம் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கஞ்சா புகார் அளித்தவரை வீடு புகுந்து வெட்டிய இளைஞர்கள் சோலை அழகுபுரம் பகுதியில் கஞ்சா விற்பதாகவும் கஞ்சா போதையில் இளைஞர்கள் ரகளை செய்வதாகவும் பொதுமக்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கஞ்சா விற்பதை போலீசுக்கு சொன்னதால் ஆத்திரமடைந்த கஞ்சா விற்பனை செய்யக்கூடியவர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய செயலை தற்பொழுது பார்க்க முடிகிறது. மதுரை சோலை அழகுபுரம் பகுதியில் கஞ்சா விற்பனை குறித்த புகார் அளித்த முதியவரை வீடு புகுந்து இளைஞர்கள் வெட்டி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சல்மான். கஞ்சா விற்பவர்களை கண்டித்ததால் வீடு புகுந்து முதியவரை தாக்கியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் சட்டவிரோதமாக விற்பனை செய்து வரக்கூடிய நிலையில் அதனால் பொதுமக்கள் கடுமையான ஒரு இன்னலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு ஒவ்வொரு பகுதியிலும் பொதுமக்கள் இரவு நேரங்களில் அச்சத்துடன் வாழக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. இந்த நிலையில்தான் மதுரை மாநகர் சோலை அழகுபுரம் பகுதியில் அதிக அளவிற்காக கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தொடர்ந்து பொதுமக்கள் புகார் எழுந்து வரக்கூடிய ஒரு சூழல்தான் சோலை அழகுபுரம் பகுதியில் வசிக்கக்கூடிய பாண்டி மற்றும் அவரது மகன் கார்த்திக் ஆகியோரை நேற்று நள்ளிரவு அந்த பகுதிக்கு போதையில் சென்ற காவாலி முத்து, அதே போன்று கிரைம் பாலா மற்றும் சரவணன், அட்டோரி ஆகிய 4 ரவுடிகளும் சேர்ந்து அந்த பகுதியில் உள்ள முதியவர் பாண்டி மற்றும் அவரது மகன் கார்த்திக் ஆகிய இருவரையும் அரிவாள் மற்றும் கத்தியை காட்டி மிரட்டியதோடு அவர்களை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். அது குறித்தான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் பாண்டி மற்றும் கார்த்திக் ஆகிய இருவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பொதுமக்களிடம் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்குது. பாண்டி மற்றும் கார்த்திக் ஆகிய இருவருக்கும் வீட்டில் இருந்தபோது அந்த பகுதியில் சென்ற அந்த 4 பேர் கொண்ட கும்பலானது அரிவாள் கத்தியை காட்டி பொதுமக்களை மிரட்டி அந்த பகுதியில் கூச்சலிட்டதோடு வீட்டில் இருந்து வெளியே வந்த அத்தனை பொதுமக்களையும் தொடர்ந்து மிரட்டி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் அந்த சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. மேலும் தொடர்ந்து அந்த பகுதியை பொறுத்த மட்டிலும் சோலை அழகுபுரம் பகுதியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதன் காரணமாகவே இது போன்ற ஒரு நிலை பொதுமக்களுக்கு ஏற்படுவதாக அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்த நிலையில் பாண்டி மற்றும் கார்த்திக் ஆகிய இருவரும் புகார் செய்ததாக கூறி எங்களை பார்த்து கஞ்சா விற்பனை செய்வது குறித்து நீங்கள் போய் புகார் அளிப்பீர்கள் என கூறி வெளிப்படையான மிரட்டல் விடுத்து கத்தியால் தாக்கி இருக்கிறார்கள். இந்த நிலைதான் மதுரையில் ஏற்பட்டிருப்பதாக அந்த சோலை அழகுபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகுந்த ஒரு அச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. எனவே சோலை அழகுபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் போதை மற்றும் கஞ்சா விற்பனையில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டதோடு ரோந்து பணிகளில் காவல்துறையினர் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அந்த பொதுமக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். சண்முகபுரம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.